தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள் தற்போது 6 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து ஒப்பந்த அடிப்படையில் செய்து வருகிறது. இதன்படி ஒவ்வொரு 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுங்கசாவடிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் இலகு ரக வாகனங்கள் முதல் கனரக வாகனங்களுக்கு ஒப்பந்த நிறுவனங்கள் சுங்க கட்டணங்களை வசூலிக்கிறது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் வசூலிக்க இதனை சீரமைத்து நாடு முழுவதும் ஒரே கட்டணத்தை வசூலிக்க கோரி லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சில தனியார் சுங்கச்சாவடிகளில் 5% கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் நல்லதம்பி, கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இந்தியா முழுவதும் ஒரே விதமான சுங்க கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகின்ற இந்த தருணத்திலே NHAI என்று சொல்லக்கூடிய ஆணையமானது தன்னிச்சையாக இந்த 5% விலை உயர்வினை அறிவித்துள்ளது. ஏற்கனவே நசிவடைந்துள்ள எங்களுடைய லாரி தொழில் மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இதை மத்திய NHAI ஆணையம் மறுபரிசீலனை செய்து இதை திரும்ப பெற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் புதிய அரசாங்கம் அமைவதற்குள் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு போன்றவற்றால் லாரி தொழில் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த திடீர் கட்டண உயர்வு லாரி தொழிலாளர்களை வறுமைக்கு தள்ளிவிடும் என்றும் நல்லதம்பி கூறினார்.